ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரை பற்றி பேச போகிறோம் நண்பர்கள். இந்த வீடியோவில் அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகைகள் அவங்களுக்கு மார்க்கெட் காலியானதுக்கு அப்புறமா எப்படா துட்டு பார்க்குறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி தொழிலதிபர்களோட தொடர்பு இருந்து அதுக்கப்புறம் நல்லா காசை பார்த்துட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நடிகைகள்லாம் யார் மற்றும் இந்த நடிகைகள்லாம் எந்த தொழிலதிபரோட தொடர்பில் இருந்தாங்க, எப்படி உள்ளே போனாங்க, எவ்வளோ கல்லா கட்டினாங்க அப்படின்ற ஒரு கிசு மேட்டரை பற்றி தான் பேச போகிறேன். சினிமாவை பற்றி பேசணும்னா எல்லாமே பேசலாம். பட் இருந்தாலும் எதனால் தொழிலதிபரை சூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலதிபர்களுக்கு ஊரில் இருக்கிற எல்லா மொள்ள மாதிரித்தனமும் தெரிஞ்சும் இந்த நடிகைங்க தாங்கிட்ட இருக்கிற காசை சுடுறதுக்கு தான் வந்தாளுங்கன்னு தெரிஞ்சும் எப்படி வீட்டுக்குள்ளே சேர்த்தானுங்க அப்படின்றதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அதெல்லாம் என்னன்றது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன், இறுதியில் சொல்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம பார்த்துருவோமா? இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற அந்த நடிகர் மற்றும் அந்த நடிகை கூட தொடர்பில் இருந்த அந்த தொழிலதிபர் யார் அப்படின்றத இந்த லிஸ்ட்டில் முதலே நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு சில ஹிண்ட்டுகள் கொடுப்பேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த நடிகைக்கு ரொம்ப ஒரு அழகான பேர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000ஆவது ஆண்டு 2000லேருந்து ஒரு 2006-7 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பிறந்தாங்க. அதாவது அவங்க சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு மார்க்கெட் போன ஒரு நடிகரை திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களோட பேரை நான் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டுக்கு இவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்களை வச்சு இந்த லிஸ்ட்டை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்படி ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 90-2000 காலகட்டத்தில் ரொம்ப கொடி கட்டி பிறந்த நடிகை. இன்றைக்கி அவங்களும் பெருசாக மார்க்கெட் இல்லாதனால ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ புரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க கமெண்ட்லாம் போடாதீங்க. புரிஞ்சிருச்சுன்னு மட்டும் போடுங்க. நம்மளும் சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் கமெண்ட்லேயே எதுக்கு போட்டு அவங்கள காட்டி கொடுக்கணும். அதனால் புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போடுங்க. இந்த நடிகை ஆக்சுவலி அந்த காலகட்டத்தில் பீக்கில் இருந்தப்போ இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுக்கும் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன தொடர்பு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட்லாம் ஆனதுக்கப்புறமா 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சர்ச்சைகளெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில காரணத்தினால அவங்க பிரிஞ்சாங்க. இதுக்கப்புறமா அன்றைக்கி இருந்த ஒரு பீக்கில் இருந்த ஒரு நடிகர் இன்றைக்கி ஒரு பார்த்தீங்கன்னா பல கேஸில் அரெஸ்ட் ஆனார். பார்க்கறதுக்கு 6 அடியில் அழகாக இருப்பார். ஸோ இவரை காதலித்து கொண்டிருந்தார்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில படங்கள் நடித்தாங்க. அந்த நேரத்தில் அந்த நடிகரை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் அந்த நடிகரோட கம்பேர் பண்ணால் இந்த நடிகையோட மார்க்கெட்டை இன்றைக்கி கூடி போய் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஆனால் அந்த நடிகர் தப்பான படங்களை தேர்வெடுத்தனால அவர் காணா போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் தப்பான முடிவுகள் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அவரோட லைஃப்பில். இதுக்கப்புறமா தான் இப்போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வேற ஒரு மார்க்கெட் போன நடிகரை திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவங்க ஒரு தொழிலதிபரோட தொடர்பில் இருந்தாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு. அந்த தொழிலதிபர் யார் அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை. அதுக்கும் ஒரு சில இன்ட்ரு கொடுக்குறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த தொழிலதிபரை பொறுத்த வரைக்கும் இங்கே சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 11 மாடி அடுக்கு ஷோரூம்லாம் வச்சு நல்லா வசதி வாய்ப்புமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நடிகர் மாதிரி இருப்பார் அப்படின்ற மாதிரி அவரே நினச்சிக்கிட்டு அவரை வெளிக்காட்டுவார். ஸோ டான்ஸ்லாம் ஆடுவார். ஸோ இந்த தொழிலதிபரோட அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த நடிகைக்கு ஒரு லிங்க் வந்தது. அந்த லிங்க் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த தொழிலதிபர் இவரோட முகரக்கட்டையை காட்டுறதுக்கு முன்னாடியே அன்னி தமிழ் சினிமாவில் பீக்கில் இருந்த நடிகைகளை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது அவரோட கடைக்கு. இந்த மாதிரி இருக்கும் போது இந்த வடநாட்டிலேருந்து வந்த நடிகைகள்லாம் இவர் பக்கம்லாம் திரும்புவாங்களா? ஏன்னா அவங்களாம் ஏகப்பட்ட பேர் வடநாட்டில் பார்த்துருப்பாங்க. அதனால் யாருமே இவர்கிட்ட அப்படியே செவி கொடுக்கல. ஆனால் இங்கேருந்து ஒரு தமிழ் நடிகை இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அவர்கிட்ட இருக்கிற துட்டை பார்த்து. இவரும் சும்மா இல்லைங்க, வாரி இறப்பாராம் துட்டை. அது மட்டும் இல்லாமல் அவரோட கடைக்கு என்னென்ன மாதிரியான நெக்லஸ், என்னென்ன மாதிரியான கோல்டு ஜுவல்லர்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட வீட்டுக்கு ஒரு பேக்கெட் போயிடுமாப்பா. அந்த அளவுக்கு அந்த நடிகையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கும் மேலே அந்த நடிகை அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் செலவு எல்லாமே அவரே பார்த்து சொத்து வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பயங்கரமாக கல்லா கட்டிட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு முறிவு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இவர் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாராம் அந்த நடிகையை. எப்படி கட்டுப்படுத்தினார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நடிகை ஒரு சில படங்கள் நடிக்கும் போது ஒரு சில ரொமான்டிக் காட்சிகள் நடிக்க வேண்டிய கட்டாயம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நடித்து கொண்டு இருக்கும் போது அந்த படத்தை பார்த்துட்டு செமகாண்டாய் ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டுவாராம். என் கூட இருக்கும் போது இந்த மாதிரி தான் நடிப்பியா? இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நீ நடிக்கக்கூடாது. முதல்ல நீ படம் நடிக்கிறதே விட்டுரு, என் கூட செட்டில் ஆகிடு அப்படின்ற மாதிரி போக போக இவரோட டார்ச்சர் அதிகமானனால அந்த நடிகை ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்களா, இங்கே பாருங்க, என்னோட முதல் ப்ரொஃபஷனே இந்த சினிமா தான். உங்கள் கூட நான் ப்ரொஃபஷனல் இல்லை, லிங்க்கில் இருக்கிறேன் நான்.
அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நீங்கள் என்னை வச்சின்னு தான் இருக்கிறீங்க, அதனால் இந்த மிரட்டெல்லாம் விடாதீங்க, நான் என் தொழிலை பார்க்க போகிறேன், இனிமேல் உங்க கூடலாம் இருக்க முடியாது அப்படின்னு இந்த தொழில் இருக்க இந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட இருந்து எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கிட்டு அந்த நடிகை மறுபடியும் நடிக்கிறதுக்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவரும் போனால் போது போ, அடுத்தடுத்து காசு கொடுத்தா வராமையாக இருப்பாளுங்க நடிகைகள் அப்படின்ற மாதிரி அவரோட லைஃப்பை வேற ஒரு பாதையில் டைவர்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாரு. இந்த மேட்ரு அந்த காலகட்டத்தில் பேசும் பொருளாக இருந்தது. இப்போ நான் வந்து கிசுகிசுவாக பேசுகிற மாதிரி தான் அன்னியும் பேசினாங்க. ஆனால் பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் புரியாதவங்க நீங்களே கண்ணும் காதும் வச்ச மாதிரி வேறு எந்த நடிகையோ கோத்து விட்டு அந்த மேட்ரை வந்து நீங்களே ஜாலியாக வந்து பெருசாக ஆக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிப்பேன். இருந்தாலும் புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டில் யாருன்றதை புரிஞ்சிருச்சுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக சொல்ல போகிற நடிகையோட பேரை சொல்லலாம். ஏன் பேரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேட்ரு பல மீடியாக்களில் வெளில வந்து விட்டது. இந்த நடிகை ஓப்பன் டாக்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் சொல்கிறது சொல்லிட்டு போயிடுவோமே, ஏன்னா இவங்களே ஓப்பன் டாக் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்னத்தை மறைச்சி கருமத்தை பேசுறது. ஸோ இந்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு வடநாட்டு நடிகை. ஆனால் தமிழில் ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட. அவங்களின் பெயர் தான் அமிஷா பட்டேல். இந்த நடிகை சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரிசு தான் நிர்வான் பிர்லா அப்படின்ற ஒரு பிர்லா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தோட வாரிசு இவர். ஸோ இவர் கூட வந்து தொடர்பில் இருந்தாங்க சமீபத்தில். இதுக்கு முன்னாடி நிறைய தொடர்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூடவே கொஞ்ச நாள் துபாயில் சுற்றிட்டு இருந்தாங்க. இவர் கூட தான் தொடர்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து பக்காவாக இவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் வாயிலாக லவ் யூ கிவ்யூலாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க கண்ணுங்க அதுவும் வச்சா மாதிரி அப்படி இப்படி இதை கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த நிர்வான் பிர்லா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிர்லா பிரைனிக்ஸ் மற்றும் பிர்லா ஓப்பன் மைண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறவர், பிர்லா குடும்பத்தை சேர்ந்தவர். இது வந்து ரீசெண்ட்டு புதுசு. ஆனால் இவங்க முதல்ல இவங்க யார் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்தாங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்கலங்க, தொடர்பில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் டைரக்டரான மகேஷ் பட்டோட ஒரு 5 வருஷம் தொடர்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறமா இவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்க சும்மா இல்லை, எந்தெந்த இன்டர்வியூலாம் இவங்களை கூப்பிட்றாங்களோ அந்த இன்டர்வியூலாம் மகேஷ் பட்டை போட்டு கிழிக்கிறது. கிழிச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக துணை இல்லாமல் இருந்தவங்க 2008 வருஷம் ஒரு லண்டன் பேஸ்டு பிஸ்னஸ் மேனான கனவுபுரி அப்படின்றவர் கூட கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தாங்க. சமக்கெல்லாம் கட்டினாங்க, நிறைய சொத்து இதெல்லாம் பாம்பேல வாங்கி போட்டாங்க. இதுக்கப்புறம் அவரோட உறவும் புளிச்சு போனதுக்கப்புறமா பிஸ்னஸ் மேன் ஒரு ஐபிஎல் டீமே வச்சுருக்கிற ஒரு ஓரனர் அவர் நீஸ் வாடி அப்படின்றவர், இவர் கூட வந்து கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வருஷம் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். இவரை எப்படி கரெக்ட் பண்ணாங்க அப்படின்றதான் மேட்ரு. ஜிம்முக்கு போயிருக்கிறாங்க. ஜிம்முக்கு போனோன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனா அப்படின்ற மாதிரி பார்த்து நெருங்கி பழகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் டேட்டிங்லாம் பண்ணி இவர்கிட்ட ஏகப்பட்ட காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் இவர்கிட்டே 2 வருஷம் சுற்றிட்டு கல்வி விட்டாங்க. இப்போ யார் கூட இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குணால் கூமர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காராம். பூமர் இல்லைங்க, கூமரா. இவரோட சுற்றி நிற்கிறாங்களா. ஆனால் எத்தனை தொழில்களோட சேர்ந்து படம் நடித்தா என்ன, நடிக்கலன்னா என்ன, நடிகை அப்படின்ற ஒரு போர்வையில் சுற்றிக்கிட்டு எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துட்டு போயிடும் அப்படின்றத அமிஷா பட்டேல் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஓப்பனாகவே பண்ணுகிறாங்கப்பா. மூன்றாவதாக சொல்கிறது, இன்னி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் சிங்கிள் மதராக வாழ்ந்து கொண்டிருக்கும் சுஷ்மிதா சென். இவங்களை பார்க்குறவங்க விவரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவானுங்க, சரி ரச்சகனில் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருந்தது, பாவம் இன்னி வரைக்கும் மாப்பிள்ளை கடையில் என்ன பண்ணுறது, கல்யாணமே பண்ணாமல் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட ஐடியாவே வேறு. இவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றத இப்போ நான் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மேட்ரு என்னன்னா, அம்மணி அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு ஈர்ப்பு ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு கவர்ச்சி இவங்களை பார்த்தாலே வரும்ல. இந்த கவர்ச்சி வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, சினிமாவில் போய் கஷ்டப்பட்டு 3 மாதம் அந்த படத்தில் கமிட் ஆகி உடம்ப வளர்ச்சி கிழிச்சு நடிக்கிறதுக்கு நம்மளோட கவர்ச்சியை வச்சு அழகான பிஸ்னஸ் மேன்களை பிடிச்சிட்டோம்னா பயங்கரமாக செட்டில் ஆகிடலாம். எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் ஆல் ஃபார் மணி ஒன்லினோ. எதுக்கு இப்படி எப்படின்னு வளர்ச்சி நீ அப்படி வரியா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். நேராக பிடிக்க வேண்டியதை பிடிச்சா, பிடிக்க வேண்டிய பிஸ்னஸ் மேன்களை பிடித்தால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும்ல அப்படின்ற மாதிரி ஒரு அழகான கோட்பாடை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நடிகை சுஷ்மிதா சென் அவர்கள். இதுவும் நான் வந்து ஓப்பனாக ஏன் இவங்க பேரை சொல்கிறேன்னா, இவங்களே ஓப்பனாக இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் மீடியாவில் சொன்னனால நான் சொல்கிறது வந்து ஒன்றும் கெட்டு போகாது, இதுதான் உண்மை அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்க முதல்ல கரெக்ட் பண்ண நடிகர் யார், பிஸ்னஸ் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேறு யாரும் இல்லை, பண்டி சச்சிதேவ் அப்படின்றவர் தான். ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியான கார்னர் ஸ்டோர் அப்படின்ற ஒரு கம்பெனியோட முதலாளி தாங்க இவர். ஸோ இவர் வந்து சுஷ்மிதா சொன்னோட மட்டும் சுற்றலை, இவர் வந்து நல்லா தலுக்கா அப்படி என்ன சொல்கிறதுனா ரொம்ப கேவியான பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கும் பொழுது இதே மாதிரி சோனாக்ஷி சொன்னாவோடையும் சுற்றி நின்றார் இவர். அதுக்கப்புறம் இவங்களோடையும் சுற்றின்னு இருக்கும்போது இது மீடியாவில் வெளில வந்ததுக்கப்புறம் பல பேர் கேள்வி கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேறு யாரும் இல்லை, என்னோட மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சற்று போட்டு மூட்டாங்க. இதுக்கப்புறம் இரண்டாவதா இம்தியாஸ் கத்தாரி அப்படின்ற ஒரு சின்ன பையங்க. இந்த சின்ன பையனோட தன்னோட 36வது வயசுல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. சின்ன பையனா நான் ஸ்கூலாக போயினுக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இல்லை இவங்களுக்கு 36, அவனுக்கு 22. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ரேம் ஷோவில் நடந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ரிலேஷன்ஷிப் ஆகி கொஞ்ச நாள் இவங்க கூடயும் சுற்றின்னு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவனும் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான்ல, அவனுக்கும் ஒரு காலகட்டத்தில் தெளிவு வரல. தெளிவு வந்தோடனே அவன் செவ்வறு வரிக்கிச்சு ஓடி போயிட்டான்.
இதுக்கப்புறமா சின்ன பையன் அங்கே விட்டா இங்கே வயசான ஆள் இந்த மாதிரி மூணாவதாக இவங்க கரெக்ட் பண்ணது சஹீர் பட்டியா அப்படின்றவர் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஹாட்மெயில்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் யாவுக்கு அப்புறமா ஒரு மெயிலை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த ஃபவுண்டரே அவர் தான், அந்த ஹாட்மெயிலோட ஃபவுண்டரே அவர் தானா. இவரோட கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10.5 கேரட் டைமண்ட் நெக்லஸ் வாங்கினதுக்கப்புறம் இவரையும் கட்டி விட்டாங்க. கடைசியாக இவங்க யார் கூட கோத்து சேர்த்து வச்சு பேசப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபவுண்டரான லலித் மோடி. இவரோட ரொம்ப ஜாலியாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் விமானம் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் யாக்ட் எடுத்துக்கிட்டு கோவா பக்கம் மால்தீவ்ஸ் பக்கம்லாம் போய் சில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காலம் சுற்றிட்டு இருந்தாங்க 2022 வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம மோடி அவர்கள் லலித் மோடி அவர்கள் லண்டனுக்கு எஸ்கேப் ஆனதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாம்பா. ஸோ இந்த மாதிரி இருந்தது சுஷ்மிதா சொன்னோட அவர்களோட வாழ்க்கை. எதுக்கு திருமணம்? கரெக்டு தானே நான் சொல்கிறது. இப்போ இவர்களை தொடர்ந்து 4ஆவதாக சொல்ல போகிற அந்த இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேற யாரும் இல்லை, அவங்களையும் ஓப்பனாகவே சொல்லலாம். அவங்க தான் நடிகை த்ரிஷா அவர்கள். த்ரிஷா அவர்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடிகர்களோட இன்னி வரைக்கும் நீங்கள் கோத்து சேர்த்து பேசி ஒரு பொலிட்டீஷியனோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கதை கட்டினாலும், ஆனால் அன்னைக்கு த்ரிஷா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனை திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் அது செட்டில் ஆகலை. ஆனால் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்று பார்த்து இன்றைக்கி கல்யாண கதைகள்லாம் கிடையாது, ரொம்ப வருஷம் அவரோட தொடர்பில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண் மணியன் அப்படின்றவர் தான். கிட்டத்தட்ட ஜனவரி 23, 2015 இவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க திருமணம் பண்ணிப்பாங்க, கடைசியாக எனக்கு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு த்ரிஷா சொன்னனால 2016 கொடி அப்படின்ற ஒரு படத்தை வந்து முடித்தாங்க. இந்த படத்தை முடிச்ச கையோட இனிமேல் த்ரிஷா வந்து வில்லியா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினெல்லாம் வந்து களைக்கட்ட முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி பெரிதும் பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லிட்டாங்க, என்னோட மேரேஜை நான் கால்ட் ஆஃப் பண்ணிட்டேன், என்கேஜ்மெண்ட்டோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பல பேருக்கு ரொம்ப ஷாக்கு, சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம். அட த்ரிஷாவை மறுபடியும் நாங்கள் பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் என்ன காரணமாக இருக்க போது வேற ஒன்றுமே இல்லை. இந்த பிஸ்னஸ் மேன் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வருஷமாக இருந்தோம், அது வரைக்கும் நீ ஜாலியாக நடிச்சுக்கிட்டு இருந்த, உன்னையும் பல நடிகர்களோட கோத்து வச்சு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் நாளைக்கு நீ என் மனைவி ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி கோத்து வச்சு பேச ஆரம்பித்தா என் மான கப்பலேறிடும், இமேஜை வச்சு தான் என் பிஸ்னஸ் நடந்துன்னு இருக்குது. அதனால என்னோட இமேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் நடிக்காதன்னு சொன்னதுக்கு அம்மனிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். கோவம் வந்தனால என்னை நடிக்காதன்னு நீ சொல்லியிருக்கல, அதனால என்னோட முதல் புருஷனே என்னோட நடிப்பு தான், அதனால அதை விட்டுட்டு நான் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எப்போ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹீரோயினாக நடிக்க முடியலனா கூட கேரக்டர் ரோல் நடிக்கலான்ற ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் நீ அதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பற்றியா, அதனால இந்த கல்யாணமே வாங்கடா போடா அப்படின்ற மாதிரி மாலையை கழட்டி தூக்கி போட்டுட்டு வெளில வந்துட்டாங்க த்ரிஷா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சினிமா தான் என்னோட முதல் கணவர் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. திருமணம் மட்டும்தான் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். 5ஆவதாக சொல்ல போகிறது நடிகை அவங்களோட பேரை சொல்லணுமா வேணாம், இவங்களோட பேரையும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இவங்களோட மேட்டரும் வெளில கிசுகிசுவாக தான் போயிட்டுருக்கு, கன்ஃபார்மாக ஆகலை. அதனால் இவங்க பேரையும் சொல்ல வேணாம், இவங்க யார் கூட தொடர்பில் இருந்தாங்களோ அவங்களோட பேரையும் சொல்ல வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேற ஒரு மேட்டருக்குள்ளே போயிடுவோம். அதாவது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறாருன்னு சொல்லலாம், மற்றும் அரசியலில் இருக்காருன்னு சொல்லலாம், அரசியல் வாரிசுன்னு சொல்லிக்கலாம். இவர் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் கொஞ்ச காலம் படங்கள் நடிச்சிட்டு இருந்தார், ஹீரோ நடிச்சிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு நடிகை வந்தாங்க, நல்லா தலதலன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க நடித்த படம் எதுவுமே சரியாகவும் போகல. ஒரு சில படங்கள் போனாலும் இவங்களை யாருமே கண்டுக்கல. ஏதோ 10ஓட 11 ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது விடுவா அப்படின்ற மாதிரி இவங்களையும் பெருசாக கழிச்சு கட்டாங்க. அதனால் இவங்க துபாயிலிருந்து வந்து இங்கே பெருசாக சாதிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒன்றுமே சாதிக்க முடியாதனால இந்த ஒரு தொழிலதிபரோட இவங்க தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதன் காரணமாகத்தான் அந்த தொழிலதிபர் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரேசிங் ஒன்று நடத்தினார். அந்த ரேசிங் கூட இவங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது உண்மையோ பொய்யோ அது வந்து எனக்கு தெரியாது. அதனால தான் இது கிசுகிசுவாகவே போயிட்டு இருக்கட்டும், உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். ஸோ இவங்களுக்காக நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த நடிகை யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அவங்களோட பேரையும் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு தொடர்பில் இருந்தால் அந்த தொழிலதிபரோட பேரையும் நம்ம சொல்ல தேவையில்லை. அது பதிலாக தெரியும் அப்படின்ற மாதிரி போடுங்க. இவங்களோட எண் 5ஆம் நம்பர். ஸோ இந்த 5ஆம் நம்பரை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் போடுங்க. இப்போ மறுபடியும் இந்த தொழிலதிபர் ஃபீவர் இவங்களை விட்டு போல இருக்கு. அடுத்ததாக துபாயில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதே மாதிரி ஒரு ரேசிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அடுத்ததாக உஷார் பண்ண தொழிலதிபரோட அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ அந்த தொழிலதிபரோட ஜாலியாக துபாயில் காரெல்லாம் ஓடிக்கிட்டு ரேசிங்லாம் பண்ணிக்கிட்டு கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போமா. இப்போ 6ஆவதாக சொல்ல போகிறது விஜய் மல்லையா. இந்த ஆள் கேலண்டருக்காரன் தானே, இந்த ஆள் வந்து எவ்வளவோ நடிகைகளோட தொடர்பில் இருந்து கேலண்டர்லாம் போட்டுருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது எதுவுமே உண்மையா பொய்யா அப்படின்றத நம்மளால் நிரூபிக்க முடியாது. ஒரு வேளை அவரோட தொழிலுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த நடிகைகளை வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்மளே கதை கட்ட முடியாது. ஆனால் இதில் இன்னொரு கதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஓரளவு உண்மையாக இருந்திருக்க வேண்டிய கதை எது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா,
விஜய் மல்லையா அவர்களின் மகனான சித்தார்த் மல்லையாவோட ஒரு நடிகை வந்து தொடர்பில் இருந்தாங்க. அந்த நடிகை வேறு யாருமே இல்லை, தீபிகா படுகோன் அவர்கள் தான். இவங்க 2 பேரும் பல வருடங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இவங்க கல்யாணம்லாம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக திவ்யா, அதாவது தீபிகா படுகோன் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணிவிட்டு வெளில வந்ததுக்கப்புறமா இவங்களை ஏகப்பட்ட பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொம்பளை வந்து கோல்டு அடிக்கிறப்பா, நல்லா பணக்கார பையனை பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காசெல்லாம் கறந்துட்டு இப்போ வெளில வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் நடிகரை பிடிச்சிருச்சு. அவரின் பேர் தான் ரன்பீர் கபூர். ஸோ இவரோடையும் கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்தும் வெளில வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களை கலாய ஆரம்பித்த உடனே கோவம் தாங்காமல் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க நடிகை தீபிகா படுகோன் அவர்கள். என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, நான் வந்து சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகை தான், இருந்தாலும் நான் வந்து ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னா நான் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் தான் பார்ப்பேன். சும்மா கொஞ்சம் காலம் சுற்றலாம், செலவுக்கு காசு வச்சுவா அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு சித்தார்த் மல்லையா மற்றும் ரன்பீர் கபூர் கிட்ட இருந்து கிடச்சிது. அதனால தான் இவங்க 2 பேரையும் நான் கைட்டி விட்டேன். இப்போ 12 வருஷமாக ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், அவரை தான் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரன்வீர் சிங்கை வந்து திருமணம் பண்ணிட்டு இன்னைக்கு குடும்பம் குட்டியுமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குதான்னு தெரியல. குட்டி கூடி சீக்கிரம் குட்டி வந்துடும். ஸோ இப்போ இவங்களை கைட்டி விட்டு 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டார். ரன்பீர் கபூர் யாருங்க, ஆலியா பட்டை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாரு. சித்தார்த் மல்லையா அப்பாவோட லண்டனில் ஓடி போனவர் தான், இன்னும் ஆலியே காணோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த லிஸ்ட்டை பற்றி பார்த்தாச்சு. இருந்தாலும் இந்த நடிகைகள்லாம் தொழிலதிபரை எதனால் வந்து கூட வச்சுன்னு சுற்றினுக்கிறாங்க அப்படின்றது அவங்களோட செலவுக்கு, அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு, சினிமாவில் போய் இடுப்பு ஆட்டி ஈட்டி வளைச்சி அந்த சூடான லைட்டுக்கு முன்னாடி மழை பெஞ்சிக்கின்னு வெயில், ஐயோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நம்மளோட அழகான உருவத்தை மெயின்டைன் பண்ண மாதிரியும் ஆச்சு, இந்த பிஸ்னஸ் மேன் கூட சேர்ந்து நல்லா கல்லா கட்டின மாதிரியும் ஆச்சு. அப்படின்ற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நோக்கத்தினால தான் இந்த மாதிரி சுற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்த்துருவோம். ஆனால் இந்த பிஸ்னஸ் மேனு இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறானுங்க, எதுக்கு தேவையில்லாமல் அந்த நடிகை கிட்ட போய் போடுறானுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது வந்து வெறும் ஜாலிக்கும் சல்லாபத்துக்கும் மட்டும் கிடையாது. எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் மேனு எல்லா விஷயத்தையும் பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலே தான் யோசிப்பான். இவங்க கூட இந்த ஃபேம் இருக்கக்கூடிய இந்த நடிகைகள், அதாவது பல ரசிகர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், இந்த நடிகை பதிலுன்னு ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுப்போமா அப்படின்னு. ஐயே அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்களாம் ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பப்பராசின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பானுங்க. அப்போ ரசிகர்கள் அப்படியே போய் தவழ்ந்து போய் டயரை நக்கிற நம்ம விசுவாசிகள் மாதிரி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுலேருந்தே தெரியுதா இந்த நடிகைகளுக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்குன்னு. ஒரு சில நடிகைகளோட பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் இவனுக்கு போய் பக்கத்தில் நின்று ஏதோ ஒரு தெய்வத்தை நேரில் பார்க்குற பாக்கியம் கிடைச்சா மாதிரி அப்படியே பம்பிக்கிட்டு நிற்பானுங்க. வீட்டில் போனால் அம்மாவையும் பொண்டாட்டியும் தங்கச்சியும் மதிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நடிகைகள் அப்படியே ஜாலியாக காமிச்சு யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு அப்படி கவர்ச்சியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகையை பக்கத்தில் வச்சுட்டு இருந்தால் நம்ம வந்து ஒரு சென்சேஷனலான தொழிலதிபராக இருப்போம். அதாவது இன்றைக்கி தொழிலதிபர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம விரல விட்டு ஒரு 10 பேரை எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த 10 பேரும் இருக்கிறாங்க. ஆனால் நோட் த யுவர் பாயிண்ட் யுவர் ஆனர், அந்த 10 பேருமே பப்ளிசிட்டி பண்ணி தான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் விவரமாக நம்ம பார்க்குற அளவுக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நம்மளுக்கு தெரியாத எவ்வளவோ தொழிலதிபர்கள் பல கோடி ரூபா சொத்தை வச்சுக்கிட்டு கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு எதுவுமே தெரியாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. பக்கத்து டீக்கல்ல நின்று டீ குடிச்சுன்னு இருப்பானுங்க. ஆனால் இவங்ககிட்ட இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அந்த தொழிலதிபர்கள் அவங்கள பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் இருப்பாங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும், நம்மளை 4 பேர் தெரிஞ்சுக்கணும். காசை மட்டும் வச்சுருந்து நம்ம என்ன பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரனு கூட நம்மளுக்கு தெரிலனா இந்த காசை சம்பாரிச்சும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு பலவிதமான பப்ளிசிட்டி கிடைக்குது. அதில் ரொம்பவே சீக்கிரமாக ஷார்ட் டைமில் இவங்களை கொண்டு போய் ரீச் பண்ணுறது இந்த நடிகைகளோட இருக்கும் தொடர்பு அப்படின்ற மாதிரி ஒரு சில வல்லுநர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ தொழிலதிபர்கள் இருக்கிற காசை தூக்கி போடுறது, இந்த நடிகை கிட்ட சல்லாபத்தினால சுற்றிட்டு இருக்கிறது அப்படின்ற காரணத்தையும் தாண்டி இவங்களோட பப்ளிசிட்டி இவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, இவங்களை வெளில தெரியறதுக்கு, இவங்களை வெளில காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி நடிகைகளோட தொடர்பில் இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட்டை இந்த நடிகைகளுக்காக செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இந்த நடிகையிலே இந்த ஆளோட நான் தொடர்பில் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிடுவானுங்க. இவங்க பண்ணுற பிஸ்னஸும் பாப்புலர் ஆகிடும். இவனுங்களும் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆனதுக்கப்புறமா இவங்களோட ப்ராடக்ட்டும் பப்ளிசிட்டி ஆகிடும் அப்படின்றது இன்னொரு வகையான நோக்கம் அப்படின்றதும் ஒரு சில வல்லுநர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். நானும் தெரியும், எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நண்பர்களே நோக்கம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. மற்றும் நான் சொன்ன இந்த கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகள் எல்லாரையும் பற்றி உங்களோட கருத்துக்களை போடுங்க. நான் சில பேரோட பேரை குறிப்பிடாமல் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பேரெல்லாம் போட வேணாம், தெரியுன்ற மாதிரி மட்டும் போட்டு விடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா.